வணக்கம். என் பேர் பார்த்திபன். நான் சைதாப்பேட்டில் இருக்கேங்க. நான் பிறந்து வளர்றது எல்லாமே சைதாப்பேட்டு தான். சென்னை மாநகராட்சி பொதுமக்கள் கட்டுற வரி பணத்தை வச்சு தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. இதில் வர வருமானத்தை வச்சு தான் தொழில் வரியோ, லைசன்ஸ் வரியோ, லைசன்ஸ் மூலயமா வர்றதோ, சாலைகள் விளம்பரத்தின் மூலயமா வர்றதோ, இந்த மாதிரி பல வகையான வருமானங்களை வச்சு தான் செயல்பட்டு இருக்குது. இதுல 70% அதிகமான வருமானம்னு பார்க்கும்போது பொதுமக்களோட சொத்து வரி மூலயமா தான் செயல்பட்டு இருக்குது. இது ஏடிஎம்கே பிரிவுலையும் டிஎம்கே பிரிவுலையும் எல்லா கட்சியும் இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சராக இருந்தவங்க எல்லாருமே ஏடிஎம்கே டிஎம்கே தான். இவங்க காலகட்டத்திலே இதை வச்சுதான் செயல்பட்டு இருந்தாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, கடந்த டிஎம்கே பிரிவுல 3 முறை சொத்து வரி உயர்த்தியிருக்காங்க பொதுமக்களுக்கு. ஆனா இவங்க கட்சி ஆபீஸ் எல்லாம் சென்னையில தான் தலைமை ஆபீஸ் எல்லாமே இருக்கு. இவங்களோட கட்சி ஆபீஸ்ல எந்த ஒரு சொத்து வரியும் முழுமையான அளவுக்கு கட்டுறதும் கிடையாது. மாநகராட்சியோட சொத்து வரியும் இல்லை, குடிநீர் வரி, கழிவுநீர் வாரிய வரி, இது எதுவுமே கட்டுறதில்லை. ஆனா அரசாங்க மாநகராட்சியில வேலை செய்யறவங்க எல்லா அதிகாரிகளுமே பொதுமக்கள் கிட்ட தான் ஒரே தொல்லை கொடுக்கறது. அடிக்கடி அட்வான்ஸ் அடுத்த 2027 ஒரு பார்ட் வரியும் அட்வான்ஸா கட்டுங்க. கேட்டாக்க மாநகராட்சியில வருமானமே இல்லை, நீங்க கட்டுற வருமானத்தை வச்சுதான் வரி வச்சுதான் செயல்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இது மறைமுகமா மிரட்டுற தோணிதான் செயல்பட்டு மக்கள் கிட்ட வசூல் பண்றாங்க. இந்த மாதிரி பொதுமக்கள் கிட்ட வசூல் பண்ண தெரிஞ்ச அதிகாரிகளுக்கு ஏன் இந்த அரசியல்வாதிகளோட கட்டிடங்களுக்கு அரசியல்வாதிகளோட கட்சி ஆபீஸுக்கு சொத்து வரி வசூல் பண்றதே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் அத்தனை பேருக்கு ஏடிஎம்கே டிஎம்கே கட்சி ஆபீஸுகளை கண்டா பயமா கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் சீட்ல உட்கார தெரிஞ்சவங்களுக்கு, பொதுமக்களுக்கு வரி போட தெரிஞ்சவங்களுக்கு, இவங்களை அனுபவிக்கிற வீடுகளுக்கும் அது கட்சி ஆபீஸுக்கும் வரியே கட்டுறதே கிடையாது தான் என்னோட ஆதங்கம். இது சம்பந்தமா தகவல் பெறும் உரிமை சட்டத்து மூலயமா (10, 11, 2025) இன்னைக்கு சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு மாநகராட்சி வருவாய்த்துறை அதிகாரிக்கும் ஆர்டிஐ மூலமா தகவல் வேணும் சொல்லி பெட்டிஷன் கொடுத்தாங்க. இது சம்பந்தமா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு மண்டலத்தையும் இது சம்பந்தமா அதிகாரி இருக்காங்க, நீங்க அவங்கள்டே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமதி லெட்டரை கடிதம் எனக்கு கொடுத்தாங்க. இதை ஜெராக்ஸ் போட்டு 15 மண்டலத்துக்கு நம்ம ப்ராப்பரா அப்ளை பண்ணியிருக்கேன். இது சம்பந்தமா கொடுக்குற போது சென்னை மாநகராட்சி மண்டலம் 9 தான் ஏடிஎம்கே, டிஎம்கே, விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, பாஜக கட்சி, எல்லா கட்சியும் டிடி தினகரன் கட்சி உட்பட எல்லா கட்சியாச்சுமே 9வது மண்டலத்துல தான் அதிகமா செயல்பட்டு இருக்குது. இவங்களோட சொத்து வரி பில் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த பில் நம்பர்ல போயிட்டு ஆன்லைன்ல எல்லா நம்பரும் செக் பண்ணி எடுக்கிற போது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், 2000 ரூபாய் இவ்வளவுதான் கட்டின்றது மாநகராட்சி ஏமாத்திட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா சொத்து வரி வசூல் பண்ற வரி வசூலர் அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா முறையான பதிலே சொல்றது கிடையாது. இது சம்பந்தமா சென்னை மாநகராட்சி ஆணையருக்கும் பிரின்சிபல் செக்ரட்டரி நகராட்சி நிர்வாகத்துறை ஆணையர் அவர்களுக்கு 13/16/2026 முறையான ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். இந்த கட்சி ஆபீஸ்லாம் சொத்து வரியே கட்டதில்லை, இவங்கள்ட்ட வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 16/3/2025 அன்னைக்கு கொடுத்த பெட்டிஷன் பேர்ல இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஆகையினால இவங்க பேர்ல உள்ளாட்சித்துறை அதிகாரியின் பேர்ல மாநகராட்சி ஆணையர், வருவாய்த்துறை ஆணையர் இவங்க பேர்ல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது சொல்லியும் 21/7/2026 தமிழ்நாடு ஊழல் கண்காணிப்புத்துறை இயக்கத்துக்கு மனு கொடுத்துருக்கேன். இதனால என்னன்னா, இவங்களை பழி வாங்கணுன்றது என்னோட எண்ணம் இல்லை. மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ண தெரிஞ்ச இவங்களை அதிகாரிகளுக்கு ஏன் இந்த அரசியல்வாதிகளோட வசூல் பண்ண தெரியலையா? இவங்க அத்தனை பேரும் சம்பளம் வாங்குறது பொதுமக்கள் கேட்ட வரி பணத்தால தான். அந்த வரி பணத்தை அதிகாரியா இருக்கிறவங்க ஏன் இவங்களோட அதிகாரத்தை அரசியல்வாதிகிட்ட காமிக்க மாட்டேன்றதான் என்னோட ஆதங்கம். இவங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா முதல்ல நீங்க அரசியல்வாதிகிட்ட போய் உங்க பலத்தை காமிங்க. இது சம்பந்தமா
தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையும் இது சம்பந்தமா இதன் பேர்ல மனு பேர்ல நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த மாசம் வந்துட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் மாநகராட்சி ஆணையர், வருவாய்த்துறை ஆணையர், சென்னை மாநகராட்சி வருவாய்த்துறை ஆணையர், லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு இயக்ககம் இவங்க தலைவர் 3 பேரும் பொதுநலன்கள் தொடர தயாராக உள்ளது. இதை வந்து இப்போ இருக்கிற புதிய அரசாங்கம் இதை வந்து பரிசீலனை செஞ்சு இந்த செயல்படாத இந்த அதிகாரி பேர்ல தக்க நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுதான் என்னோட கோரிக்கை. நன்றி, வணக்கம். இந்த கடந்த கால ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு சராசரியா ஒரு 3500 4000 கோடி ரூபாய்க்கு வேலை செய்யறாங்க. பணமே கிடையாது மாநகராட்சிகிட்ட. கருவூலத்துல பணம் கிடையாது. வருமானமே இல்லாம டெண்டர் கூப்பிடுறாங்க. டெண்டர் கூப்பிட்டுட்டு என்ன பண்ண அவசர அவசரமா அந்த டெண்டர் கூப்பிட்டுட்டு அவங்க வேண்டியப்பட்ட கான்ட்ராக்டுக்காரர்கள் அந்த ஒப்பந்தத்தை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட உள்ள கமிஷனை 25% 28% கமிஷனை வாங்கிடுறாங்க. கமிஷனை வாங்கிட்டு வேலையே செய்யாம அந்த அதிகாரிகளோட துணையோட அதிகாரிங்க தான் மெஷர்மெண்ட் புக் எழுதுறது. இந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் சஸ்பெண்ட் பண்ணாலே ஒன்று சஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி தவறுகள் செஞ்ச அதிகாரிகளோட சம்பளத்தை கையை வைக்கணும் தான் என்னோட தாழ்மையான வேண்டும். ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4000 கோடி ரூபாய் வேலை செய்யறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, போன வருஷம் கூட ஒரு 4000 கோடி ரூபாய் மழைநீர் கால்வாய்க்காக செலவு பண்ணாங்க. அப்படி செலவு பண்ண பணத்தை வந்து நீங்க முறையா செலவு செஞ்சு காவாயெல்லாம் கட்டியிருந்தீங்கன்னா இப்போ மழை தண்ணி தேங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது இல்லாம நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா 135வது வார்டுன்னு நினைக்கிறேன், சென்னை கோடம்பாக்கம் மண்டலத்திலேயே இருக்கு. குமார்னு சொல்லி ஒரு மனைவி தான் கவுன்சிலரு. ஆனா அவரு கவுன்சிலர் மாதிரி அவர் செயல்பட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆபீஸ் ஒன்று வச்சிருக்காரு, டிஎம்கே கட்சி ஆபீஸ். அந்த காவா வந்துட்டு ரோட்ல தான் இருக்கு. கட்சி ஆபீஸே ரோட்ல தான் போட்டிருக்காங்க. அதை சீர்படுத்துற வேலையை செய்யற போது அந்த கான்ட்ராக்டுக்காரனை போய் மிரட்டியிருக்காரு அந்த கவுன்சிலரோட ஹஸ்பண்ட். கவுன்சிலர் வந்து லேடிஸ் தான். மணிமாறன்ற கவுன்சிலர் வந்து மிரட்டுறாரு. ஆனா இப்ப அந்த காவா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 12 அடி வரைக்கும் ரோட ஆக்கிரமிச்சு அவர் கொடி கம்பத்தையே நட்டு வச்சிருக்காங்க. இதுல இருக்க மண்டல அதிகாரி, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், ஜேஇ எல்லாமே அந்த ரோடு தான், அந்த வழியா தான் போறாங்க வராங்க. இது யாருமே கண்டுக்கிறது இல்லை. நான் சொல்ற அடையாளம் வந்து அசோக் பிள்ளர் போற வழியில இருக்கு. வார்டு நம்பர் 135. புகாரும் கொடுத்தாச்சு, போட்டோ மூலயமா கம்ப்ளைண்டும் கொடுத்தாச்சு, வாட்ஸ்அப்ல கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. எந்த அதிகாரியுமே கண்டுக்கிறது இல்லை. இவங்களோட ஆணவமான செயல்பாடு எல்லாமே ஓட்டு போடுற பொதுமக்கள்கிட்ட தான் காமிக்கிறாங்க தவிர அரசியல்வாதிகிட்ட போய் இவங்ககிட்ட காமிக்குது எந்த ஒரு தைரியம் திராணி இல்லாத ஒன்று. கட்டுற வேலையை கட்ட வசூல் பண்ண முடியாத பட்சத்துல இந்த என்கிட்ட உள்ள ஆவணங்களின்படி இந்த கட்சி அத்தனை பேருமே வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தோட வருவாய்த்துறை ஏமாத்துறத வரி ஏய்ப்பு செஞ்சதா கணக்குல கொண்டு நீதிமன்றத்துக்கு வந்து இவங்களோட கட்சியை வந்து முடக்கிறது தான் என்னோட அடுத்த கட்ட வேலையா இருக்கும். ரைட்டு.